எப்படியாவது இன்று இரவுக்குள்ளே இந்த முருகனின் உத்தரவை கேட்டுவிடு. நீதான் அதிர்ஷ்டசாலியாக மாறப் போகிறாய். என் பிள்ளையே, நீ எதை நினைத்தாயோ அதையே தர இந்த அப்பன் முருகன் ஒன்று காலை உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். நல்லது நடக்கும் என்ற விஷயத்தில் நீ என்னை நம்பி வந்து இருக்கும்போது இதை பார்த்த ஒரு மணி நேரத்திலே ஒரு முத்தான செய்தி உன் பிரியமானவரிடமிருந்து நீ பெறத்தான் போகிறாய். அவரிடமிருந்து அந்த செய்தி வந்தால்தான் என் அழைப்பின் அடுத்த கட்டத்தை, என் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நான் எடுத்துச் செல்ல முடியும் என்று என்னிடம் சொல்லிக் கொண்டு இருந்தாயல்லவா? இப்பொழுது உனக்கான வாழ்க்கையை நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கும் போது அவரிடமிருந்து நீ எதிர்பார்த்த நற்செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன். அப்படி என்ன நற்செய்தி எதிர்பார்த்தேன் என்றுதானே நீ எண்ணிக்கொண்டிருந்தாய். நீயோ உனக்கான விஷயத்தை சொல்லிவிட்டாய். பதில் முடிவுக்காக காத்திருக்கின்றாய் அல்லது உனக்கான உதவிக்காக காத்திருக்கின்றாய் என்றே நினைத்து கொள்ளலாம். இப்பொழுது வருமா அப்பொழுது வரலாமா என்று நீ மனதிற்குள் அந்த விஷயத்தை போட்டு குழம்பிக் கொண்டும் இருக்கின்றாய். என் பிள்ளையே, இந்த முருகன், இந்த சண்முகநாதன், நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். கவனமாக கேள். யாரிடம் என்ன சொன்னாலும் சரி, உனக்கான வெற்றியை தருவது இந்த அப்பன் கந்தன், கடம்பன், கதிர்வேலவன் என்று உனக்கு தெரியாதாம்? அப்படி இருக்கும் சூழ்நிலையில் நீ கடந்து வருகின்ற பாதையில் கரடு முரடாக இருக்கலாம், மேடு பள்ளமாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி வருவது தானே இங்கு வாழ்க்கையாக இருந்து கொண்டு இருக்கப் போகிறது. அப்படி இருக்கும் பட்சத்திலே அவர் அப்படி சொல்லிவிட்டார், இப்படி சொல்லிவிட்டார் என்று நீயும் குழம்புவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களின் குழப்பி தவிக்க வைக்காதே. உன் எண்ணங்கள் எப்படி இருந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த எண்ணங்கள் தானே இங்கு வாழ்க்கையாக மாறப்போகிறது. அந்த வாழ்க்கையே நான் உனக்கு மாற்றித்தர வந்து இருக்கும் போது, அந்த விதியையே நான் உனக்கு மாற்றித்தர வந்து இருக்கும் போது நீ எதற்காக என் பிள்ளையே எதையோ நினைத்து அழுது கொண்டே இருக்கின்றாய்? சற்றென்று சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் போய்கொண்டு இருக்கலாம். ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே. உன் வேலைகளிலும் உன் கடமைகளிலும் கவனத்தை செலுத்து. நிச்சயமாக உனக்கு வரவேண்டிய நற்செய்தியை நான் தந்தே தீருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ இருக்கும் சூழ்நிலையில் வேறு ஒருவர் இருந்தால் இருந்த இடமே காணாமல் போய்விடுவார். அது எனக்கு தெரியும். அதனால்தான் சொல்கிறேன். நீ படுகின்ற கஷ்டமும் நீ படுகின்ற கவலையும் பார்த்து எனக்கு ஒரு நிமிடம் பிரமிப்பையே ஏற்படுத்துகின்றது. என் பிள்ளைகள் எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் அந்த சோதனையில் இருந்து வெளிவருவதற்கு முயற்சியை மட்டும் எவ்வளவு அழகாக கையாள்கிறார்கள். அவர்களே அவர்களின் விதியை மாற்றுவதற்கு இங்கு போராடி கொண்டு இருக்கின்றார்களே என்று நான் உன்னை நினைத்து சந்தோஷப்பட்ட காலமும் உண்டு. நீ எப்பொழுது நினைக்கலாம், இதற்காகவா முருகா என்னை இன்னும் சோதித்து பார்த்து கொண்டு இருக்கின்றாய்? இதற்காகவா முருகா இன்னும் என் கண்களில் கண்ணீர் வடிய வைத்து பார்த்து கொண்டு இருக்கின்றாய் என்று நீ நினைக்கின்றாய். என் பிள்ளையே, நான் உன்னுடைய விஷயத்தில் உன்னுடைய நிழலாகத்தானே உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது என் கை மீறி எதுவும் நடக்காது என்று உனக்கு தெரியுமல்லவா? என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது என்று தெரியுமல்லவா? நான் தீமையை எடுத்துக்கொண்டுதான் உனக்கு நன்மையை அள்ளித்தர காத்திருக்கின்றேன். வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை நான் உனக்குள்ளே தர காத்திருக்கும் போது எதற்காக என் பிள்ளையே நீ அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்லதும் தானாகவே நடந்து அரங்கேறத்தான் போகிறது. நீ நினைக்கின்ற காரியமும் நினைத்து பார்த்திராத காரியமும் உனக்கான வாழ்க்கைக்குள் நான் உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதிர்பார்த்தது போலவே தான் அரங்கேறப் போகிறது. சற்றும் இனி நான் இந்த முருகன் கால தாமதமாக போவதே இல்லை.
எந்த ஒரு விஷயத்திற்காக நீ என்னிடத்தில் வந்து கண்ணீர் வடித்தாயோ, அதுவும் என்னை பார்த்தவுடன் நீ மெய் சிலிர்த்து கண்ணீர் வடித்தாயோ, இதற்கு மேல் என்னை இழப்பதற்கு இருக்கிறது என்று என்னிடம் கேள்விகளை மட்டும் நீ கேட்டுக்கொண்டிருந்தாயல்லவா? அந்த கேள்விகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது உனக்கு பதில் கொடுக்கும் நேரம் வந்து விட்டது. உன் பிரியமானவரிடமிருந்து, நீ எதிர்பார்த்த அந்த நபரிடமிருந்து உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளை நிஜமாக்குவதற்கான எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிவிட்டேன். இப்பொழுது உன் உள்ளத்தை புரிந்து கொண்டும் உன் மனதை புரிந்து கொண்டும் உனக்காகவே அவர் வந்து கொண்டு இருக்கின்றார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷத்தின் வாயிலாக இனி நான் உன்னை சந்திக்கக்கூடிய தருணம் வந்து விட்டது. எனக்காக யார் இருக்கிறார் என்று யோசித்தாய் அல்லவா? யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கான வாழ்க்கையில் உன்னப்பன் முருகன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதில் உணர்ந்து கொள்ளக்கூடிய காலமும் கட்டமும் வந்துவிட்டது. நடக்கின்ற விஷயத்தில் நல்லதுதான் இனி நடக்கப் போகிறது. நம்பிக்கையான தருணத்தை தருவதற்கு நானே உன்னுள் இருந்து உன்னை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கும்போது யாருமில்லை என்ற எண்ணத்தை எல்லாம் நீ அப்படியே விட்டுவிடு என்று தானே சொல்கிறேன். என் பிள்ளையே, உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. எதை நினைத்து என்னிடத்தில் வந்தாயோ அதை உனக்கானதாக பெறப்போகும் அதிர்ஷ்ட நேரத்தை பெற்றிருக்கும் போது நீ எதையுமே நினைத்தழுது கொண்டு இருக்க வேண்டாம். அதற்கான அவசியமும் இனி ஏற்படாது. ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுப்பது சர்வ சாதாரணமானவனா என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். இந்த முருகன், இந்த கந்தன், இந்த வேலவனை மிஞ்சி என்ன இருக்கின்றது? என் வேலும் மயிலும் உனக்கு துணையாக வந்து கொண்டு இருக்கும்போது நீ வெற்றி வாகை சூடுவதற்கு இங்கு தயாராகிவிட்ட. உன் மனதிற்குள் இருக்கின்ற குழப்பத்தை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கின்ற நேரத்தை எட்டி இருக்கும் போது உன்னை சுற்றி ஒரு மாயை வலை சுற்றி கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் அந்த வெற்றியை தடுப்பதற்கு இங்கு பல வழிகள் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கையின் நிலையான சந்தோஷத்தின் நிரந்தரமான மகிழ்ச்சியின் தரத்தான் இந்த அப்பன் முருகன் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். சற்றும் இனி கால தாமதமாகாது. நீ எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்தும் பின்வாங்கிக் கொண்டு இருக்காது. இந்த நிலையையும் மாறி உனக்கான நல்ல நிலைமையை மாற்றியமைப்பதற்காக இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான வேலைகளில் உன்னை நிரந்தரமான சந்தோஷத்தை வாரி கொடுக்க இந்த அப்பன் முருகன் வந்து விட்டேன். வாரி வழங்கும் வள்ளலாக நான் இருக்கும்போது அது சந்தோஷத்தை மட்டுமாகத்தான் இருக்கப் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. சற்றே இனி நீ யோசிக்காது. எந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்க வேண்டும், எந்த மகிழ்ச்சியான செய்தி உனக்கு தர வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டு இருந்தேனோ அதை தருவதற்கான எல்லா சூழ்நிலையும் இங்கு முன்னெடுத்து சென்று விட்டேன். இனி உனக்குள் வருவது நானாகத்தான் இருக்கப் போகிறேன். நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நல்லதாகத்தான் நடக்கும். நம்பிக்கையான தருணத்தை நான் உனக்காகவே தர காத்திருக்கும் போது நீ நினைத்தது அப்படியே பலிக்கும் பார். யாம் இருக்க பயமே.